ஹல்லேலூயா. ஒரு ஆட்டோவில் கடச்சனேந்தலில் போகும்போது அங்கே ஒரு ஆட்டோ எழுதி போட்டிருந்தேன், முடியாது என்கிற காரியம் இன்று நடக்கும், முடியவே முடியாது என்கிற காரியம் நாளை நடக்கும். சொல்லுங்க, நான் சொல்றது முடியாது என்கிற காரியம், முடியவே முடியாது என்கிற காரியம். டக்குன்னு பைபிளில் இது எங்கடா இருக்கு இது? ஐயோ, எல்லா கொட்டேஷனையும் பார்த்தீங்கன்னா பைபிளில் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும். தாவீதை பார்த்து கோலியாத் சொல்கிறான், உன்னால் முடியாது, நீ இளைஞன், நீ இளைஞன். அவன் சிறு வயது முதல் யுத்தவீரன். முடியாது, நடக்காது. ஹிட்லருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை முடியாது. அந்த ஜெர்மன் டிக்ஷனரியில் முடியாதுங்கிற அந்த வார்த்தை இருக்கவே கூடாதுன்னு ஹிட்லர் சொல்லிட்டான். அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொல்கிறான், உன்னால் முடியாது, நீ இளைஞன், அவன் யுத்த வீரன், உனக்கு அனுபவம் இல்லைப்பா, உனக்கு அது இல்லைப்பா, உனக்கு இது இல்லைப்பா, இது இல்லைப்பா, அது இல்லைப்பா. சவுல் சொல்கிறான், இன்னொருத்தன் கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் கொளுத்த போய் உள்ள கொன்னே போடும், ஓடுறான் அப்படிங்க. யார்? அண்ணாமர். ஆனால் முடியாதுன்னு சொன்னது எத்தனையோ நாள் கழித்து நடக்கலை. அன்றைக்கு கோலியாத்தின் மேலே ஏறி நின்றான். கரங்களை தாட்டு. முடியாதுங்கிறது அன்னைக்கு நடந்துச்சு. முடியவே முடியாது. தாவீதால யோசிக்கவே முடியாது. இஸ்ரவேலின் ராஜாவா இப்போ யார் இருக்கா? சக்கரவர்த்தியா? சவுல் இருக்கேன். அவனுக்கு இஸ்போசேத்து, யோனதான், மஸ்குல், மல்கிசுவான்னு அவனுக்கு பிள்ளைகள் இருக்கேன். தாவி கோலியாத்தை கொண்டது முடியாது, அது அன்னைக்கு நடந்துட்டு. ஆனால் முடியவே முடியாதுன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிறது முடியவே சான்ஸே கிடையாது. ஆனால் அது நாளை நடந்தது. கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் முடியாது, முடியவே முடியாது. இதெல்லாம் கர்த்தருடைய பலத்தில் வேதம் சொல்லுது, வைராக்கிய வாஞ்சையாய் உங்களில் பக்கத்தில் சொல்லுங்க, உங்களில் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? அல்லேலூயா. மற்றவனால் முடியாது, நடக்காது, விளங்காது அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொன்னால் உள்ளிருந்து என்ன செய்யணும்? உள்ளே இருந்து ஒரு ஒரு இயேசுவின் ஆவி. அதுதான் பிசாசு சொன்னான், கெத்செமனேல சொன்னான், உம்மால் முடியாது, உம்மால் நடக்காது. இந்த பாத்திரம் விலகும்படி என்ன செய்யும்? திகிலடைய, பயப்பட இயேசுவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் வந்து கெத்செமனே தோட்டத்தில் அவரை பலப்படுத்தினார்கள். The greatest motivation in this world, உலகத்திலேயே அதிகமாக உங்களை ஊந்தி தள்ளுகிறது என்ன அப்படின்னா, பக்கத்தில் சொல்லுங்களேன், கையை கொடுத்து, எவனாவது உங்களை நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கும். புரியுதா உங்களுக்கு? அதை நினச்சி வைக்கப்படாது. வீட்டுக்கு 10,000 ரூபா அட்வான்ஸுக்கே திணறி கொண்டு கொடுத்தேன். எனக்கு வீட்டை காமித்த புரோக்கரே சொல்லிட்டார், பாஸ்டர் வேலையை எடுத்து போய் அலையுதார், தகுதிக்கு மீறி ஆசைப்படுதார், அகலக்கால் வைக்கார். என் கால் இருக்கிறதே 2.5 அடி தான் இருக்கு. என்ன கால் வைக்காரா? அகலக்கால் வைக்கார். எனக்கு மற்றதெல்லாம் பாதிக்கலை. என் கூட இருந்த என் பார்ட்னரு அட்வான்ஸ் போட வச்சுட்டு அங்கே போய் எல்லா இடங்களும் டீ கடைக்கு போகிறேன், பாஸ்டர் அகலக்கால் வச்சுட்டேங்களாமே. என் கால் கொஞ்சம் நீளம், என் நாக்கும் நீளம். ஐயா, முடியாதுன்னு சொன்ன காரியம் இன்னைக்கு நடக்கும். முடியவே முடியாதுன்னு சொன்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. சில சேலஞ்சஸ் வரும். இப்போ வர வர போராட்டங்கள் பழகிட்டுன்னு வைங்களேன், அது இல்லாமல் உங்களுக்கு இருக்க முடியாது. எனக்கு வரும் துன்பங்களில் நான் பிரியப்படுகிறேன். யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார்.
எனக்கு வரக்கூடிய துன்பங்களிலே நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு என்ன பிரியம் அப்படின்னா மட்டன் கோலா உருண்டா பிரியம். உனக்கு என்ன பிரியம் அப்படி நேற்று நைட்டுக்கு என்ன வாங்கணுன்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சின்ன பிள்ளைகளுக்கு என்னமோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக இருக்கு. சகோதரிகள் கேட்டால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, எனக்கு குழல் புட்டு வேணும் அப்படிமா. ஆனால் பவுல் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் அவன் சொல்கிறான், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளில் துன்பங்களில் நான் பிரியப்படு. கரங்களை தாட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை முடிய. நாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்து இருக்கும், நான் நம்புகிறது உம்மாலே வரும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கரெக்டா உயர்ந்து கண்மலையே அடைக்கலமே என்னை மீட்டவரே, கண்மலையே அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், எக்காலத்திலும் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், கிருபையும் மகிமையும் சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனா
தூயவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அடுத்தது சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்ல ஒரு ரெண்டு புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம்
போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், உயர்த்துகிறோம். உன்னதரே உன்னதரே உயர்த்தி மகிழ்கின்றோம், புகழ்கின்றோம். புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம், உம்மை புகழ்ந்து கரங்களை உயர்த்தி புகழ்கின்றோம், உம்மையே புகழ்கின்றோம். போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், தோல்வியில் துவண்ட பேதுருவை படகு நிறைய நிரப்பினீரே. தோல்வியில் துவண்ட பேதுருவி படகு நிறைய மீன்கள் தந்து, படகு நிறைய மீன்கள் தந்து பாவ வழியை உயர்த்தினீரே. பாவ வழியை உணர்த்தினீரே. நூற்றுவ தலைவனை தேற்றினீரே. அனுப்பி வாழ வைத்தே. நூற்றுவ தலைவனை தேற்றினீரே. வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீ. விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீ. விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீ. விண்ணக விருந்தில் உயர்த்துகிறோம். உன்னதரே உயர்த்தி மகிழ்கிறோம், புகழ்கின்றோம். புண்ணியரே புகழ்ந்து பாடுகிறோம், உம்மை புகழ்ந்து புகழ்கின்றோம். உம்மையே புகழ்கின்றோம். போற்றி புகழ்ந்து கல்வாரி நாயகனே. கண்களில் நிறைந்தவரே. கல்வாரி நாயகனே. கண்களில் நிறைந்தவரே. கரம் பிடித்தவரே. கண்மலையே கரம் பிடித்தவரே. கைவிடா கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே நானும் தன் பிள்ளை அல்லோ. நானும் தன் ஜீவநீருற்று நீர்தானே. ஜீவநீருற்று நீர்தானே. உம்மில் நான் தாகம் கொண்டே.
பார்க்கிறேன். அம்மையே நான் உம்மை துதிக்கிறேன். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை Shaندalama Katarabalama Lagarabaurabala Shandalama Thoromanama தாழ்மையிலிருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையிலிருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. எங்கோ நான் வாழ்ந்தேன் என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மறவாத தெய்வம் நன்றி உமக்கு அப்பா நன்றி அப்பா பிதாவே. பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம்.
பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக, பிள்ளைகளுடைய பலவீனங்கள் சோர்வுகள் மாறுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து செல்லுவீராக. கோணலானதை செவ்வையாக்குவீராக. உடைந்து போன உறவுகள் செப்பனிடப்படுவதாக. உடைந்த உள்ளங்கள் காயங்கள் ஆற்றப்படுவதாக. பிள்ளைகள் பேரில் கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. தகப்பனே தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை வாசிக்கலாம். இந்த மாதம் சம்பூர்ணத்தின் மாதம், ஃபுல்னஸ், மந்த் ஆஃப் ஃபுல்னஸ். எரேமியா 31:25. எரேமியா 31:25. இவ்வளவு சுலோவாயா? ரிஜாய்ஸு. சத்தமாக வாசிங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? போட்டியம்மா இங்கிலீஷில். நான் விடாய்த்த ஆத்துமாவை, நான் சொல்லுங்களா. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். For I have satisfied the weary soul. அப்படி தானே வரணும் ஆக்சுவலாக. Satiated the weary soul and I have replenished every sorrowful soul. இந்த மாதம் சம்பூர்ணத்தின் மாதம். சம்பூர்ணம் என்றால் என்ன? சின்ன வயசில் இந்த நாங்கள் இருந்த சர்ச்சில் ஸ்கிட்டு போடுவோம். அப்பா பேர் சம்பூரணம், மகன் பேர் வசந்த பூரணம், இன்னொரு மகன் பேர் பரிபூரணம், இன்னொரு என் பேர் கடைசி பையன் பேர் ஆனந்த பூரணம். அப்போவுமே நமக்கு வச்சுட்டாங்க, இவன் பல்ல காமிச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு, சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. நல்லா கவனிங்க. இந்த மந்த் ஆஃப் சம்பூரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்னஸ். ஃபுல்னஸ்னால் என்னது? த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஃபில்டு டு கெப்பாசிட்டி.
எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எவ்வளவு நிரப்ப முடியுமோ அவ்வளவு நிரப்புவது. நல்ல கரங்களை தட்டு. அல்லேலூயா. ஐயா, துரோகம் செய்த அண்ணன்மார்களுக்கு யோசேப்பு சொல்லுகிறான், சாக்கு நிறைய நிரப்பி அவங்க கொடுத்த காசெல்லாம், பேச்சு இங்கே பாரு பேச்சு, அவங்க கொடுத்த காசெல்லாம் அவங்க சாக்கிலேயே போட்டு நிரப்பி என்ன செய், வேதம் சொல்லுது யோசேப்பு சாக்கு நிறைய. ஏங்க இவ்வளோ பெரிய ஆள் சகோதரர்கிட்ட போய் தானியத்துக்கு காசு வாங்கணுமா அப்படின்னா அவன் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் கூட நம்மகிட்ட அப்படி தான் தசமமாக காணிக்கிறதெல்லாம் அப்படி தான் வாங்குறார். வாங்கிறது போல் வாங்கி நம்ம சாக்கையே நிரப்பி நம்மகிட்டையே கொடுத்து கரங்களை தாட்டும். அல்லேலூயா. அவருடைய களஞ்சியம் ஒரு சாதாரண யோசேப்பினுடைய களஞ்சியமே 3 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கடற்கரை மணலத்தனையாய், எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காததாய், அளவிறந்ததாய். நீங்கள் 41ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு யோசேப்பினுடைய களஞ்சியம். இன்னொரு வகையில் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டு யோசேப்பின் குமாரனாகிய இயேசுவினுடைய களஞ்சியம். கரங்களை தட்டுங்களை. கடற்கரை மணலத்தனையாய், எண்ணிக்கைக்கு தொகைக்கு அடங்காததுமாய், அளவிறந்ததாய், கவுண்ட்லெஸ், எனார்மஸ், லிபரலி. நேற்று ஒரு மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாக்கோபு 1:5, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா he gives liberally. பக்கத்தில் சொல்லுங்களேன், he gives liberally. அப்படின்னா என்னது தெரியுமா? தண்ணியை போல உனக்கு வாரி வழங்குகிறவர். கரங்களை தட்டுங்களேன். ஐயா, தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனை பார்த்தா அப்பா, அவரை பார்க்கும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்கள். பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும் நம்பிக்கை இன்னதென்றும் எபேசியர் 1:18-19. பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யம் இன்னது, சுதந்திரம் இன்னதென்று அறியும்படி நான் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்லைட்டன் ஐ, பிரைட்டன் ஐ. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டவனுடைய கண்கள் தூரத்தில் உள்ளவைகளை காணும். பிலேயாமும் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வரல. யாருக்கு? அந்த மோவாபுடைய ராஜாத்துக்கு வரல. 100கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. ஆனால் அவர்களை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இந்த மோவாபுடைய ஜனங்கள், கானானுடைய ஜனங்கள் இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிற்று. மலையின் மேலே நின்று கண்கள் திறக்கப்பட்ட பிலேயாம் சொல்லுகிறதாவது, அப்போ ஜனங்களை பார்க்கும்போது, கண்கள் திறக்கப்பட்டவன் பார்க்கும்போது என்னாகமத்தில் போட்டிருக்க, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், பரவி பாய்கிற ஆற்றை போல. எத்தனை அவசரம் சொல்லுங்க, இதில் போடுங்க. 24:5-6 போடும்பா. என்னாகமம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஐயா, இதெல்லாம் நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. வெள்ளை அடிக்கிறவன் தானாக வந்து வெள்ளை அடிச்சுட்டு போவான். பெயிண்ட் அடிக்கிறவன் தானாக வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போவான். இன்னும் பெயிண்ட்டுக்கு 30,000 கொடுக்கணும். ஆமாம், நம்ம சர்ச்சு லீடர் தான் பொறுப்படுத்திருக்கார். பாஸ்டர் அப்படிம்பார், கொடுத்துருவோம். நல்லா கவனிங்க. கண்கள் திறக்கப்படும் போது, ஹவு குட்லி ஆர் தை டென்ஸ் ஓ ஜேக்கப் அண்ட் தை டேபர்னாக்கல் ஓ இஸ்ரேல். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும். நல்ல வேளை வீரப்பம் இல்லை இஸ்ரவேல் தேசத்தில். தண்ணீர் அருகே உள்ள கேதுரு, as the valleys are they spread forth,
as gardens by the river side, as the trees of ligin aloes which the Lord hath planted, and as cedar trees beside the waters. பாருங்க, இன்னும் வாசிங்க 7ஆம் வசனத்தை. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் விற்று திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம். ஆமாம், இன்னும் இஸ்ரவேலின் கால் பங்கை எண்ணத்தக்கவன் யார்? அவன் படுத்தால் எழுப்பத்தக்கவன் யார்? எத்தனை வசனம் அது? 9ஆம் வசனம் போடுங்க. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருந்தான். சிங்கமும் மலைப்பாம்புக்கும் உள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா, வயிறு நிறைஞ்சிட்டுனா அதை மிதிச்சுட்டு போனால் கூட அது கண்டுக்கிடாது. இப்போ நம்ம ஆட்கள் விசுவாசிகளை பாஸ்டர் தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுனாலும் வயிறு நிறைஞ்சிட்டுன்னா படுத்து என்ன வரும்? என்ன வரும்? தூக்கம் வரும். இப்போ ஏன் காலையில் சாப்பிடாம வர்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சமாவது மெசேஜை கவனிக்கணும் பாஸ்டர். காலையிலேயே 7 ஆப்பத்தை சாப்பிட்டு வந்தால் என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தான், பால் அப்படின்னு. அவனை தூக்கத்தில் எவனுமே எழுப்பக்கூடாது. இது தெரியாமல் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அந்த பையனும் ரூமில் படுத்துருக்கேன் சர்ச்சில். இன்னொரு பையன் பைபிள் காலேஜ் வார்டன், அவனும் படுத்துருக்கான். அண்ணே காலையில் ப்ரேயர் இருக்கண்ணே அப்படின்னு 5:30 எழுப்பி விட்டான். அவனுடைய பழக்கம் என்னென்னா, தூக்கத்தில் எவனாவது எழுப்புனா எந்திரிச்சு பட்டார்னு என்ன செஞ்சிடுறது? அடிக்கிறது. அபிஷேகம் மட்டும் அந்நிய பாஷை பட்டுட்டேன் எல்லாம் வந்துட்டு. ஆனால் இப்போ ஜென்ம சுவாமி என்ன செய்யலை? மாற. பிறகு உதயநிதி 5:30 எழுப்பணுன்னு பலார்னு ஒன்று வச்சான். வச்சுட்டு நேராக உதயநிதி அசிஸ்டன்ட் பாஸ்டர், 2 அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னான், பாஸ்டர் என்னைய பால் அடிச்சிட்டான், தூக்கத்தில் எழுப்புனியாண்ணே? தூக்கத்தில் தான் எழுப்புனேன் அப்படின்னு. அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கு, இன்னும் மாறலை. நான் சொன்னேன், அப்புறம் மன்னிப்பு கேளு. அவன் படுத்தால் எழுப்பத்தக்கவன் யார்? செல்ஃபோன் வச்சாலும் எழும்பாது, டைம் மிஸ் வச்சாலும் எழும்பாது, தண்ணியை குறி ஊற்றினாலும் எழும்பாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்ட. ஐயா, கண்கள் திறக்கப்படும் பொழுது உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற பார்வை போய் எப்படி இருக்க போகிறார்கள் என்கிற ஒரு பார்வை வந்துடும். அல்லேலூயா. மாஸ்டர் நீங்கள் எல்லாம் எங்களை எப்படி தான் பார்க்குறீங்க? நான் உங்களை தூரத்தில் உள்ளவர்களே கண்கள் காணும். நான் விசுவாசிக்கிறேன், ரிஜாய்ஸ் அசம்பிளியில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 7 வகையில் வருமானம். கரங்களை தட்டுங்களேன். இங்கே உள்ள யூத்து கேர்ள்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணலாம். மினிமம் மாதம் 3 லட்சம் ரூபாயாவது வருமானம் வரும். ஒரு நல்ல தரமான வாழ்க்கை வாழ். அந்த பிள்ளைகள் தசமமாக கொடுக்கலையே எனக்கு கவலை இல்லை. அநேகர் கொடுக்குறேங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என் பிள்ளைகள்லாம் ஒரு மாதம் ஒரு 3 லட்சம் ரூபா. பொருளாதாரத்தில் கஷ்டம் படக்கூடாது ஆண்டவரே. இப்படிதான் கண்கள் திறக்கப்படும் பொழுது விலையாம் பார்க்குறான், பிள்ளைகளை பார்க்குறான். ஓ, சபிக்கும்படி கூட்டு வர்றான் கூலி பொருந்து பாலாக் ராஜா. பெலியாம் சொல்கிறான், கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதா. இப்போ கண்கள் திறக்கப்படும் பொழுது ஒருத்தன் ஒரு நியூஸ் கொண்டு வரான். சீரிய ராஜாவினுடைய அசிஸ்டன்ட், அவன் பேர் என்ன பேர் தெரியுமா? எலிசா பார்த்துட்டு ஓன்னு அழுறான். ஆசகேல் கேட்குறேன், நான் மெசேஞ்சர், நான் ஒரு ஆடாளி, நான் ஒரு சேனாதிபதி, எங்கள் தலைவருக்கு நான் ஒரு மெசேஜ் கொண்டு வரேன். இல்லைப்பா ஆசகேல், ஒரு நாளில் நீ ராஜா, சீரிய ராஜாவாக இருப்பேன். எங்கள் யூத பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி செவுத்தில் நீ அடிப்பேன். அதை நினச்சி தான் நான் அழுதேன். எத்தனையோ வருஷம் கழித்து நடக்க வேண்டியதை பார்க்கக்கூடிய கண்கள் தான் தீர்க்கதர்சனம். 2 ராஜாக்கள் 8:12 போடுமா அதை. அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான்.
அதற்கு அவன், இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை என்ன செய்வாய்? கீறி போடுவாய். And Hazael said, why wept my Lord? And he answered, because I know the evil that you will do unto the children of Israel. Their strongholds will thou set on fire, and their young men will thou slay with a sword, and will dash their children and ride up their woman with a child. கர்ப்பஸ்திரிகள் எல்லாம் கீறி போடுவாடா படுபாவி. கண்கள் திறக்கப்படும் பொழுது எல்லாம் சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படும் போது தூரத்தில் உள்ளவைகளை உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பார்ப்போம். தேவன் எப்படிப்பட்ட அவருடைய கண்கள், வேதம் சொல்லுது அக்கினி ஜுவாலை போன்று எரிகிற கண்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே 2024 2424 ஓன் சந்ததி எகிப்திலிருந்து மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள். நீ நல்ல முதிர் வயதிலே என்னிடம் சேருவாய். 400 வருஷம் கழிச்சு நடக்கிறத தேவன் பார்க்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, இன்றைக்கு உள்ள நிலைமை உங்கள் வாழ்க்கையில் நீடிக்காது. பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்டு சோர்ந்து போகாது. எப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும்? இன்னைக்கு உள்ள நிலைமை மொர்தெகாய் வஸ்திரங்களை கிழித்துட்டு போகிறான். இன்னைக்கு உள்ள நிலைமை யோசேப்பு குழிக்குள்ளே கிடக்கிறான். இன்னைக்குள்ள நிலைமை தானியேல் சிங்க கைவியில் கிடக்கிறான். இன்னைக்குள்ள நிலைமை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையில் நடக்கலாம் ஐயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை கொண்டு வரும். சோதனையோடு கூடிய தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை தேவன் உண்டாக்குவார். உங்களுக்கு எது சோதனையோ கொஞ்சம் பதஷ்டப்படாது, சோர்ந்து போகாது. மொர்தெகாய்க்கு யூத ஜனங்களுக்கு சோதனை அகாசுவர அரண்மனை தான். ஆனால் அந்த அகாசுவர அரண்மனையில் தான் ஆண்டவர் எஸ்தரையும் தாதிமார்களையும் வைத்திருந்தார். தாவீதுக்கு சோதனையே சவுலும் அவனுடைய அரண்மனையும் தான். அந்த அரண்மனையில் தான் ஆண்டவர் யோனதானை வைத்திருந்தார். மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அரண்மனையிலிருந்து ஆர்டர் வந்துச்சு. எந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? நைல் நதியில் கொண்டு போடணும். யூத பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பிறக்கிற பிள்ளை எல்லாருக்கும் சோதனை. பார்வோனுடைய அரண்மனை தான். அந்த அரண்மனையில் தான் மோசேய பால் கொடுத்து வளர்க்கிற, கரங்களை தட்டுங்களேன், ஆகாருக்கு வனாந்தரம்தான் சோதனை. ஆனால் அங்கே நீரூற்ற தேவன் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்த பக்கத்தில் சொல்லுங்களேன். அது என்னது? ஆகாரம் ஒரு பையில் தண்ணி கொண்டு வந்தால் துருத்தி, பக்கத்தில் சொல்லுங்க, துருத்தி காலியாகலாம். ஆபிரகாமுடைய துருத்தி காலியாகலாம். தேவனுடைய நீரூற்று என்ன செய்ய வற்றாது. நல்ல கரங்க. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதமா. பசிபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதமா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார். பாசத்துடன் பாவங்களை மன்னித்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார். பாசத்துடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதமா. பசிபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதமா. ஹல்லேலூயா. மறுபடியும் எரேமியா 31:25 போகலாம். எரேமியா 31:25 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் என்ன செய்வேன்? நிரப்புவேன்.
விடாய்த்த ஆத்துமா, வியரி சோல். சம்பூர்ணம்னா என்ன நான் சொன்னேன், மேக்சிமம் கெப்பாசிட்டி, த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஃபில்டு டு கெப்பாசிட்டி. எவ்வளவு முடியுமோ ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம்னு என்னது, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், மாடியில் ட்ரங்கு பெட்டியை திறந்து பார்த்தா என்னென்னா எங்கள் தாத்தாவுடைய கோட்டு, 15 கோட்டு. இன்னொரு டாக்டர் வீட்டுக்கு எம்டி படித்த டாக்டர், அவர் வீட்டில் போனால் 1.5 டன்னு ஹிந்து நியூஸ் பேப்பர். மாமா ஏன் இப்படி 1.5 டன்னு நியூஸ் பேப்பரை வச்சுருக்க? 20 பைசா குறைஞ்சிட்டு, பேப்பர் விலை எவ்வளோ குறைஞ்சிட்டான், 20 பைசா குறைஞ்சிட்டான். அதனால் அவர் விற்காமலேயே என்ன செய்தார், ஏன் இந்த ஹிந்து பேப்பர் வாங்குறீங்க, அது 40 பைசா, விற்றா 20 பைசா. பெரிய கஞ்சன் எப்படி, ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் தான் ட்ரெஸ்ஸே தைப்பார். கழுத்து தெரிஞ்சிடக்கூடாது, கை தெரிஞ்சிடக்கூடாது, பெரிய கஞ்சன். ஆனால் பைபிளில் போட்டிருக்க அப்படி ஊரில் உள்ள குப்பைகள் எல்லாம் வீட்டில் சேர்த்து வச்சு, எப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பிஞ்ச செருப்பெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறது. எதுக்குன்னு முருங்கை மரத்தில் கட்டி போடணும் அப்படி. வேதம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிரப்பப்படுமா, அறைகளின் அருமையும் இனிமையுமான பொருட்கள், ப்ரிஷியஸ் திங்ஸ். அறைகளின் அருமையும் இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை என்ன செய்கிறானா. என்ன இப்போ 2 வாரம் அந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அறிவுள்ளவள் தன் முடியை அதிகரிக்கிறாள். எதையாவது அயன்கேனை சாப்பிட்டு முடி வளர வைக்க வேண்டாமா? பெண்களுக்கு கூந்தல் அழகு. அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான், பொருளாதாரத்தை அதிகரிக்க பண்ணுகிறான், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்க பண்ணுகிறான். இப்போ நல்லா கவனிங்க, நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த ஆத்மாவை என்ன செய்வேன், நிரப்புவேன். சில விடாய்த்த ஆத்மாக்கள் எப்படி சம்பூர்ணமடைய பண்ணுறது, 2 காரியங்களை சொல்ல போகிறேன். 3-4 விடாய்த்த ஆத்மாக்களை சொல்ல போகிறேன். முதலாவது வாசிங்களேன், 2 சாமுவேல் 21:15-16. 2 சாமுவேல் 21:15-16. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். விடாய்த்து போன தாவீது, தமிழில் விடாய்த்து போன அப்படின்னு போட்டிருக்கு. ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா விடாய்த்துங்கிற வார்த்தைக்கு மயங்கி விழுந்துட்டான். Moreover, the Philistines had yet to war again with Israel, and David went down and his servants with him and fought against the Philistines. David waxed faint. மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு போன தாவீது மயங்கி விழுந்துட்டான். விடாய்த்து போனான், மயங்கிட்டான், கீழே விழுந்துட்டான். ஏன்னா இதே தாவீது தான் கீழே விழுந்து மயங்கி கிடந்த யாரை கழுத்தை அறுத்தான், கோலியாத். நான் பைபிளில் பட்டு, யூதாவே நீ பால சிங்கம், இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாயே, சத்ருனுடைய குடுமி பிடரி உன் கையில் இருக்குமா. கரங்களை தட்டுங்கள. நல்ல முகமது அலின்னு குத்து சண்டையில் ஒருத்தர் உண்டு. அவங்க மகளை பார்த்து கேட்டாங்களோ, உங்கள் அப்பாட்ட என்ன பிடிக்கும்? எங்கள் அப்பாட்ட என்ன பிடிக்கும்னா, அவர் அடி வாங்கிட்டே இருப்பார்.
அடி வாங்கிட்டே இருப்பார். அடி வாங்கி 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 அவன் அடித்தவன் களைத்து போகிற வரைக்கும் விட்டுக்கிட்டே இருப்பார். அவன் களைத்து இனிமேல் அடிக்க பலன் இல்லைன்னு சூழ்நிலைகளில் எங்கள் அப்பா அடிப்பார் பார்க்கணும். ஒரே அடி அவனை ஈஸியாக ஜெயிச்சிருவார். கரங்களை தட்டுங்களே. தாவீது விடாய்த்து போனால் மயங்கி விழுந்துட்டான். இதே தாவீது தான் மயங்கி கிடந்த கோலியாத்தினுடைய கழுத்தை நறுக்கினவன், குடுமியை பிடுங்கினவன். இப்போ இதே நிலைமை வந்துட்டு இஸ்ரவேலின் விளக்கு அணைய போகுதுன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. இங்கே அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது என்ன அடுத்த 300 செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக. அப்பொழுது 16 தான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி பெனோப். என்ன பாருங்க, இஸ்பி எல்லாம் சொல்லுங்கள். பேர் எவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஆள் எவ்வளோ டஃப்பாக இருப்பான். அந்த பேரை வாசிங்க. இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரன் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். இஸ்பி பெனோப் which was of the sons of the giant. இன்னொரு இதில் போட்டு கிட்டத்தட்ட அவன் கோலியாத்தினுடைய சகோதரன். இப்போ திருநெல்வேலியிலலாம் ஜாதி கலவரங்கள் பாருங்க. அவன் அவனை போட, இவன் இவனை போட, எல்லாம் கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்தினால திருநெல்வேலியில் காணப்படுகிற ஜாதி வெறி ஆவி இயேசுவின் நாமம் சமாதானம் உண்டாவதாக. நோவாவினுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள், ஆதாமுடைய சந்ததிகள், இந்த கொலைவெறி ஆவி விலகட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தில் 4ஆம் தேதி வருகிற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற, உண்மை உள்ள, ஜனங்களை நேசிக்கிற, ஏழை ஜனங்கள் மேல் கரிசனை உள்ள கவர்மெண்ட் வருவதாக, ஜெயிப்பதாக. எல்லா விதமான லஞ்ச லாவண்யங்கள், மதவெறி ஆவிகள் இயேசுவின் நாமம். 4ஆம் தேதிக்காய் ஜெபம் பண்ணு. நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏழை ஜனங்களை உண்மையாய் விசாரிக்கிறவனுடைய சிங்காசனம் உறுதிப்படும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் நிலை வர படான். சுழல் காற்று கடந்து போது போல துன்மார்க்கன் என்ன செய்வானா? கடந்து போ. உங்களுக்கு ரொம்ப நான் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விலைவாசிகள், ஜிஎஸ்டி, இட்லி திங்க விட மாட்டேங்கான். ஒரு துண்டை இப்படி பிச்சா 3 பைசா ஜிஎஸ்டி. 4 துண்டை இப்படி சாப்பிட்டாச்சுன்னா 20 ரூபா ஜிஎஸ்டி. தோசை கையை வைக்கவே முடியாது, அதனால கையை வச்சிரும். அது வேற, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. எல்லாம் சொல்லுங்க. ஜனங்கள் திராட்சை செடிக்கு கீழாக இளைப்பாறுதலோடு அமைதலோடு வாழக்கூடிய இந்தியாவாய் மாறுவதாக. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. தப்பி தவறி ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருமே அப்படின்னு ஹெல்மெட் போடாமல் போனால் மெசேஜ் வருது 2000 ரூபா ஃபைன். விரக்தி ஆயிடுது. என் முடி இருந்து ஆவது என்ன? அதுக்காக ஹெல்மெட்டே போட வேண்டாம்னு சொல்ல. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு யாராவது பாஸ்டர் கொஞ்சம் 1 நிமிஷம் வண்டியை கொடுங்கன்னு அவன் போகிறான். அங்கே பார்த்தா ஃபைன். நமக்கு மெசேஜ் வருது, ஒரு செல்லான் ஹேஸ் பின் இஷ்யூட் 2000 rupees அப்படின்னு. வேதம் சொல்லுது, தேசத்தின் அதிகாரிகள் நிமித்தம் அநேகமாக இருக்கிறார்கள். புத்தியும் நற்சீர் உள்ள மனுஷனாலோ தேசம் என்ன செய்யப்படுமா? சீர்படுமா, நற்சீர்படுமா. ஓகே, விடாய்த்து போன ஆத்துமா. அது 16ஆம் வசனம் பாருங்க. இஸ்பனோ என்ன செய்தானா? ஆமாம். ஆனால் இப்போ என்ன நடந்தது? செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெற்றி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு
நீர் இனி எங்களோட யுத்தத்துக்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார். இந்த வியரி, அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா களைப்பு. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஒரு பெரிய டாஸ்கை முடிச்சுட்டு களைத்து போய் இருப்பது. தேவனே போட்டிருக்க ஆதி ஆமத்தில் அவர் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாள் என்ன செய்தாராம்? ஓய்ந்திருந்த ரெஸ்ட். வியரி சோல் அப்படின்னா ஒரு நிறைய வேலைகளை செஞ்சு களைப்பு. சகோதரிகள் வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஃபேனில் அப்பா அப்படின்னு உட்காருவாங்க. இப்படி உட்காரும் போது தான் காலிங் பெல் அடிக்கும். குயிங் குயிங் குயிங்கன். இப்படி பாப்பா எழுத்தாப்புல வீட்டுக்காரன் கொஞ்சம் போய் தரங்களேன். மகளை நீ போய் தரையன். இப்போ கதவை போய் திறக்கிறதுக்கு இப்போ சட்டசபையை கூட்டி தீர்மானம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிறைவேற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க இப்போ எல்லாருமே என்ன ஆகி போயிட்டோம்? களைத்து போயிட்டோம். ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்குறது பெருசு கிடையாது, அந்த பொட்டலத்தை அவுக்கிறது இருக்கு. அது பிரதர்ஸுக்கு அவுக்க எல்லாம் விரலே எது? ஆமாம், இது வந்து எருவு மாட்டு விரல். பெண்களுக்கு அது பொட்டலத்தை அவுக்கிறது அவங்க தான் அவுக்கணும். ரப்பர் பேண்ட்டு அவன் சுற்றி இருப்பான், பார்க்கணும் எத்தனை இருமுடி மாரி இப்படி சுற்றி மனம் சுற்றி வருது தானா. சகோதரிகள் தான் தர விடாய்த்து போனான். தாவீது விடாய்த்து போனான். ஆனால் நல்லா கவனிங்க, அவன் கூட உள்ள அபிசாய் விடாய்த்து போல. கரங்களை தட்டுங்கள. ஏசாயா 40 போட்டிருக்கு, ஐயா நீ சோர்ந்து போகலாம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் நீ எக்ஸாஸ்ட் ஆகி, நீ தோய்ந்து, நீ சோர்ந்து என்னால் முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்போ 10:30 போங்களப்பா போகணுமா? ரைட், 10:10 முடிக்கணும்ல. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கோ, விளங்கும். நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆவியானவர் நமது பலவீனங்களிலே உதவி செய்கிறார். ஆவியானவர். ஏற்கனவே ஒரு அம்மாவை பற்றி சொல்லியிருக்கு. அமெரிக்காவில் டெக்சாஸில் கணவனால் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, அந்த அம்மா சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு தற்கொலை பண்ணி சாகணும். ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா ரமணி, நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? சூசைட் பண்ணி சாக போகிறேன். அது சொல்லிச்சா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், கேட்குற புத்தி உனக்கு கிடையாது, நீ சாகு அப்படின்னு. இது கோவம் வந்துட்டான். ஏன்னா நீ சாகுன்னா நான் செத்துருவேனா? இல்லை, நான் சொன்ன நீ கேட்க போகிறது கிடையாது, நீ செய்கிறது தான் நீ செய்வ, எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், அதனால தான் நீ சாகு அப்படின்னு. அப்போ நான் செத்துறவா அப்படின்னு? நீ சாகு, நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போய் சாகு. டெக்சாஸ்ன்னு அங்கே வந்து பொதுவாக அந்த அமெரிக்காவுடைய ரிட்டையர்டான ஜனாதிபதியில் இவங்களாம் ரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேட். அந்த டெக்சாஸில் தான் இந்த அம்மா இருக்குது. நாளைக்கு போகிறதே போகிற, சாகிறதே சாகு. சில ஆட்களை அவங்க போக்குக்கே தான் போய் செல்லணும். ஏன்னா படக்குன்னு இப்படி சொல்லிட்டேன், நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே நீ போய் சாகு. இந்த அம்மாட்ட $500 இருக்குது. $100 கொடுத்து நேராக சர்ச்சுக்கு வந்துட்டு, ஏன்னா இந்த அம்மா தீர்மானம் பண்ணிட்டு, இந்த அம்மா கணவர்களால் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, வீடு மாத்திரம் சொந்த விரக்தி, வயசு ஆக ஆக விரக்தி, என்ன வாழ்க்கை போட்டும் போய் தற்கொலை பண்ணிடலாம். நேராக சர்ச்சை முடிச்சுட்டு அங்கேருந்து $400, அதுக்கு மாத்திரம்தான் காசு. $500 $100 சர்ச்சுக்கு, $400 கையில் இருக்குது. காணிக்க ஒன்றும் வேண்டாம், நம்மளே சாக போகிறோம். இந்த $400 வச்சு அந்த ஹில் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து குதித்து சாகணும். சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார், கொடுங்கள் கொடுக்கப்படும். ஆஹா, என்ன அருமையான தீர்க்கதரிசன வார்த்தை.
இந்த அம்மாவே தற்கொலை பண்ணி சாகணும்னு வந்திருக்கு. பாஸ்டர் சொல்கிறாரு, கொடுங்கள் என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படும். இந்த அம்மா நினச்சிச்சேன், சத்தியமாக கொடுக்கக்கூடாது. நம்ம $400 எதுக்கு வச்சுருக்கு? கார் வாடகைக்கு. இந்த $400 வச்சு கார் வாடகை நேராக அந்த ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல் மேலே அங்கே சூசைட் பாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து விழுந்து சாகணும். நான் போட மாட்டேன் வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக காணிக்க பை வருது. இந்த அம்மா என்ன சின்ன பர்ஸ் என்ன நினச்சிச்சோ இல்லையோ கரெக்டாக கொண்டு நீட்டியிருக்கான். அப்போ காணிக்க எப்படி எடுப்பாங்க? எரிச்சலில் அந்த மணி பர்ஸோடு சேர்ந்து $400 என்ன செஞ்சிட்டு போட்டுட்டு இப்போ விரக்தி விளிம்பு கூடிடுச்சு. நடந்தே வீட்டுக்கு போயிருக்கு. சாகணும்னு நினச்சா கூட ஆண்டவன் என்ன செய்ய மாட்டேங்கான், விட மாட்டேங்க. இதை விடாய்த்து போன ஆத்மா போகும்போதே ஒரு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் இந்த அம்மாவுக்கு வருது. அம்மா நீங்கள் தான் ரூத் அம்மாவா? ஆமாம், நான் தான் ரூத்து. உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. தசமா ஒழுங்கை கொண்டு கொடுக்கணும் சர்ச்சைக்கு. ஆமாம், நான் தான் ரூத்து. அம்மா ஸ்ட்ரீட் லைட்டு காமிக்கு உங்கள் வீட்டுக்கு மேலே, கரெக்டாக உங்கள் வீட்டில் காமிக்கு. உங்கள் வீட்டில் பெட்ரோல் கிணறு இருக்குது. கரங்களை தட்டுங்களேன். இல்லை, விடாய்த்து போன ஆத்துமாவை தேவன் அப்படி தான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். தாவீது விடாய்த்து போனான். அவனுக்கு உதவியாக அபிசாய் வந்து பெலிஸ்தனை கொன்று போட்டான். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நீ விரக்தியின் விளிம்புக்கு போகிறாயோ அங்கே ஒரு மெல்லிய குரல் கேட்கும், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பேங்க் மேனேஜர் சொல்கிறான், அம்மா உங்கள் வீட்டில் பெட்ரோல் கிணறு இருக்கிறது போல் ஸ்ட்ரீட் லைட்டில் சிக்னல் வருது, வீட்டில் இருக்கீங்களா? இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போனால் அந்த மீட்டர்லாம் வச்சு பார்த்தா கரெக்டாக இந்த அம்மா வீட்டில் தான் பெட்ரோல் கிணறு சிக்னல் இருக்குது. அமெரிக்காவுடைய வழக்கப்படி யார் வீட்டில் பெட்ரோல் சிக்னல் இருக்கோ அந்த பணம் அவங்களுக்கு தான், கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. இப்போ நம்ம ஊரில் போட்டிருக்கேங்களா, 6 அடிக்கு கீழே உங்களுக்கு என்ன புதையல் கிடைச்சாலும் மதுரை கார்பரேஷனிடம் ஒப்படைக்க வேண்டும். அங்கே உள்ள ஆட்கள் பங்கு போட்டு தின்று விடுவார்கள். ஆனால் அமெரிக்கா வழக்க பிரகாரம் அந்த கிணத்துலேருந்து வருமானம் அவங்களுக்கு. இப்போ மிஷின்லாம் கொண்டு வந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் போய் பார்த்தா அங்கே சிக்னல் கிடைக்கல, அடுத்த வீட்டுக்கு போய் பார்த்தா இங்கேயும் சிக்னல் கிடைக்கல. இவங்க வீட்டில் தான் சிக்னல். அது கிளியராக சொல்லுது, இத்தனை கோடி லிட்டர் கேஸ், பெட்ரோல் கேஸ் இவங்ககிட்ட வீட்டில் இருக்குது. அட்வான்ஸாக அவங்க கொடுத்தது $1 மில்லியன், 8 கோடி ரூபா கரங்களை கொடுத்தாங்க. உடனே கரங்களை தாட்டுங்கள். இந்த அம்மா மயங்கியே விழுந்துட்டு விடாய்த்து போயிட்டு ஃபெயிண்ட் ஆயிட்டு. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு வீட்டுக்காரர் காலை பிடிச்சிட்டு இருக்காரு, டார்லிங் அப்படின்னு. இன்னொரு வீட்டுக்காரர் கையை பிடிச்சிக்கிட்டு அன்பே அப்படிங்க. போங்கடா. பிறகு பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் வந்து நிற்கி. இந்த அம்மாவுடைய பிள்ளைகள் என்ன கிடைக்கும் இந்த அம்மா கையில்? $1 மில்லியன் அட்வான்ஸ், 8 கோடி ரூபா. இப்பவும் அந்த அம்மா இருக்குது டெக்சாஸில், வயது முதிர்ந்த தாயார். ஆயிரக்கணக்கான கோடிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா மாதம் 8 கோடி ரூபா சபைக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதான் விடாய்த்து போன ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நன்மையினால் நிரப்புகிற ஒரு ஆண்டவர். தாவீது விடாய்த்து போனான், மயங்கி விழுந்துட்டான். ஆனால் ஆண்டவர் மயங்கி விழலை. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் 26:8-26 நமது பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறார். அபிசாய் தாவீதுக்கு உதவியாக வந்து அந்த பெலிஸ்தனை வெட்டி போட்டான். ஐயா, நீங்கள் எப்பப்பெல்லாம் விடாய்த்து போகிறீர்களோ, களைத்து போகிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை இல்லட கிருபையின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சூழ்ந்து கொள்வார். நல்ல கரங்களை தட்டி விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். பிசாசு எத்தனை தடவை சொல்லுவான் தெரியுமா? போய் இனிமேல் உனக்கு சான்ஸே இல்லை. எங்க போவப்பா, எங்க போவ? கல்யாணம் வச்சுட்ட ரூபாய்க்கு எங்க போவ? எங்கேயா போவ?
எங்கேயா போவேன்? ஐயால எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை. நல்ல கவனிங்க, விடாய்த்து போன நிலைமை. யோசேப்பை குழியில் போட்ட குழியை நீளம் இப்போ சொல்கிறாங்க 286 அடி. 286 அடி ஆழத்தில் போட்டேன். கிட்டத்தட்ட அடி விழுதலே களைப்பு இருக்கும், பயங்கர டிப்ரெஷன். வஸ்திரங்களெல்லாம் கலட்டி கீழே போட்டு கை கால்லாம் ஸ்க்ராட்ச். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் விழுந்து தரையில் விழுந்திருக்க மாட்டான், கர்த்தருடைய கரத்தில் விழுந்திருப்பான். அல்லேலூயா. ஏன்னா ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எங்கே நீங்கள் வெட்கப்பட்டேல, எங்கே விடாய்த்து போனீங்களோ அதே கிணறு தான். யோவான் 4:4 யோவான் 4:4 வாசிங்க. அதே கிணறு யாருக்கு வருதுன்னா யோசேப்புக்கு தான் வருது. யோவான் 4:4 அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியது இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். They come to a city of Samaria which is called Sychar, near to the parcel of ground that Jacob gave to his son Joseph. அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஏறக்குறைய 6 மணி வேளையா இருந்த. ஐயா, எந்த இடத்துல யோசேப்பு சிறுமப்பட்டானோ, எந்த இடத்துல விடாய்த்து பானானோ, அதே இடத்துல யோசேப்பு, அதே கிணறு அவங்க அப்பா மூலமாய் நல்ல கரங்களை தட்டி, எங்க நீ வெட்கப்பட்டையோ, எங்க சிறுமப்பட்டையோ, அங்கேயே உன் தலையை தேவன் உயர்த்துவார். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஐயா, அதே கிணறு யாருக்கு வருதுன்னா, யாருக்கு வருது? நான் அந்த நெட்டில் ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நடிகர் சூரி சென்னையில் ஒரு இடத்துல ஆடிஷனுக்கு முதல்ல அவர் ஒப்பேர மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி, ஆடிஷன் அப்படின்னா அவர் சூட்டபிள் கேண்டிடேட்டாக, தகுதியானவராக ஆக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லி திறமையை செக் பண்ணுறது. 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஏன்னா அவர் பட்டினி, அவர் இந்த அடிபம்பு தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் ஆச்சுன்னு அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டார். விடாய்த்து போன சூரி, புரோட்டா சூரி. திருப்பி இப்போ பெரிய ஆளாகி சில வருடங்களுக்கு முன்னாடி காசு நிறையா வந்துட்டு, அவர் எந்த இடத்துல ஆடிஷன் போய் வெக்கப்பட்டு மயங்கி விழுந்து எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாமல் துரத்தி அடிக்கப்பட்டாரோ, அதே இடம் 15 கோடிக்கோ 20 கோடிக்கோ விலைக்கு வந்துச்சான். அவர் மார்க்கெட் ரேட்டோட 2 கோடி கொடுத்து அதே இடத்த வாங்கினார். நான் வெக்கப்பட்ட இடத்துல கரங்களை தட்டுங்கள. நான் எங்கே வெக்கப்பட்டேனோ, எங்கே செத்து போனேனோ, எங்கே மயங்கி விழுந்தேனோ, அதே இடத்த நான் இன்றைக்கி விலைக்கு வாங்கிட்டேன். ஆண்டவர் கூட அப்படி தான், ஒட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன், உன் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவீர்கள். யோசேப்பினுடைய பாகம் அதே கிணறு. யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த அந்த சீகார், அதே இடத்த சீகே, அந்த கிணறு தான் யோசேப்புக்கு வருது. உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த கடலில் பேதுரு வெட்கப்பட்டானோ, எந்த கடலில் செத்த முகமாய் திரும்பினானோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நடந்தானோ, அதே கடலில் அதே இடத்துல
உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற அப்பா உனக்கு இருக்கிற. நீ அனாதை அல்ல, நீ அனாதை அல்ல, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ரெண்டாவது, விடாய்த்து போன சில நபர்களை பார்க்கலாம். இப்போ தாவீதினுடைய முடிவை நான் சொல்லிடுறேன், வாசிங்க. 2 நாளாகமம் 29-28. தாவீது விடாய்த்து போனவன் கதை அத்தோட முடியலை. 1 நாளாகமம் 29-28 வாசிங்க, டக்குன்னு முடிச்சு அடுத்த பாயிண்ட் போயிடும். 1 நாளாகமம் 29-28 நல்லா கவனிங்க. பெலிஸ்தருடைய கையில் தேவன் ஒப்பு கொடுக்கல. பக்கத்தில் சொல்லுங்களேன், அப்பா அந்நியர் கையில் ஒன்று ஒப்பு கொடுக்க மாட்டார், சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். தாவீது அவன் தீர்க்காயுசும், he died in a good old age, full of days, riches and honor, and Solomon his son reigned in his stead. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே. ஐயா, இந்த காலை வேளை விடாய்த்த ஆத்மாவே, களைத்து போன ஆத்மா, எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே பணங்கள் வர வாய்ப்பே இல்லை, ஆண்டவரே இந்த காரியத்தில் இனிமேல் சான்ஸே இல்லை, இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக முடியவே முடியாது, இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கவே கிடையாது, இந்த காரியங்கள் வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் உங்கள் கிருபை, உங்கள் தயவு, பல நூற்றாண்டுகளாக ஒரு அரசாணை ஜீவோ கிடைக்கல. எஸ்ரா புஸ்தகம் என்னது, ஒரு ஜீவோ கிடைக்கவே இல்லை, ஒரு லெட்ரு கிடைக்கவே இல்லை. நம்ம சர்ச்சில் கூட ஒரு தம்பி, பாஸ்டர் 2 லெட்ரு கிடைக்கணும், ஒர்க் பண்ண இடத்துல 2 லெட்ரு கிடைச்சா நல்லாயிருக்கும். நான் கிடைக்கும் தம்பி, சோர்ந்து போகாதேங்க. எஸ்ரா புத்தகத்தில் நாடே தேடுது, அந்த ஜீவோ ஆலயம் கட்டுவதற்கு உண்டான அரசாணை கிடைக்கல, ஜீவோ கிடைக்கல. ஆனால் எஸ்ரா வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான், அவனுக்காக ஒரு கூட்டமே அரண்மனையை ஆராய்ந்து பார்த்து அந்த கிடைக்க வேண்டிய ஜீவோ கிடைச்சது. நல்ல கரங்களை தட்டி. ஐயா, நீ ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன், நல்லா கவனிங்க எல்லாரும். நீ பிரயாசப்பட வேண்டியது, ரிஜாய்ஸ் குடும்பத்தாரே, நீ பிரயாசப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று, பைபிள் ஒரே ஒரு காரியத்தில் தான் பிரயாசப்படுன்னு சொல்லுது, திருவசனத்தில் பிரயாசப்படு. கரங்களை தட்டுங்களேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய எல்லா வசனத்தில். பாஸ்டர், இப்போ நீங்கள் என்ன செய்தீங்க? நான் ஃபுல்லாக வசனத்தோடு தான் உட்காருது, வசனத்தை கேட்க, வசனத்தை வாசிக்க, வசனத்தை நோட். நேற்று நைட்டு பரிபூர்ணம் சம்பூர்ணம் அவங்க சொல்ல ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து எழுதணும். ஏன் 50 வருஷமாக பைபிள் படிக்கேன், ஒன்றுமே பைபிளை இன்னும் நோட்டையும் பேனாவையும் வச்சு இன்றைக்கி காலையில் இங்கேயும் வச்சு ஏதோ எழுதிக்கிட்டேடாது. வசனத்து நோட்டு பேனா போட்டு எழுதுறது எவ்வளவோ சந்தோஷம். உங்கள் எமோஷனெல்லாம் அப்படியே கட்டுப்படுத்தப்படும், உங்கள் உணர்ச்சிகள்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஏன் உங்கள் கண்ணை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன் உங்கள் கை கண்ட்ரோல் பண்ண முடியல? செல்லை ஆன் பண்ணுது, பையன் ஃபேஸ்புக்கு போகுது. அப்புறம் கண்ட ஒரு மேனேஜர், ஒருத்தர் ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், ஒரு குறிப்பிட்ட வங்கியில் பெரிய அதிகாரி, ₹1,00,000 மேலே. ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணணும். எதுக்கு ஜோம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நைட் ஆகிட்டுனா போனோகிராபி பார்க்காம என்னால் இருக்க முடியலை, ஆபாச படம் பார்க்காம இருக்க முடியல. அழுதார், ஒய்ஃபை வச்சுட்டு ஓன்னு அழுதார். ஆனால் ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் திருவசனத்தில் பிரயாசப்படுங்க பிரதர். இல்லை, அந்த வயசெல்லாம் தாண்டிட்டேன், எனக்கு நோட்டா, எனக்கு பேனா. கவர்மெண்ட்டு ஒரு சம்பளம் கொடுக்க, அதுக்கு பேனாவையும் நோட்டையும் வச்சு எழுதி சைன் போட்டு கிறுக்கு பையில. ஆண்டவரே பேனா பிடிச்சு எழுதார், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். மோசேக்கு கற்பலகைகள் அவர் எழுதி கொடுத்தார். என் எலும்புகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு புஸ்தகத்திலே தேவன் எழுதியிருக்கிறார். மல்லிகையால் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார், அவர்களுக்காக ஞாபக புஸ்தகத்தை ஒன்று தேவன் எழுதி வைக்கிறார்.
தேவன் பேனா பிடிச்சி நோட்டை பிடிச்சி எழுத ஆரம்பிக்க கூடுமானால் நீங்களும் நானும் ஜீவ வசனங்களை எழுதுவது, ஜீவ வசனங்களை எழுதினதை வாங்கினா மோசே ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் அவனே. அந்த எழுதின வாக்கியத்தை வாங்கிறதே பாக்கியம். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றான், திருவசனத்தில் பிரயாசப்படுகிற இரட்டிப்பான கனத்து என்ன? பைபிள் சொல்லுகிற ஒரே ஹார்ட் ஒர்க் என்னன்னா, பைபிள் வசனத்தை வாசி, பைபிளை கேளு, பைபிள் வசனத்தை மதி, பைபிள் வசனத்தை என்னது அதை தியானி, அதை கவனி. மற்ற வேலைகள் எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் ஆயிரும். மற்ற வேலைகள் வேலை மாதிரியே தெரியாது. இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டு 57 வயசு, எப்படி ஊழியம் செஞ்சேன், எப்படி சபையை கட்டினேன், எப்படி வீடை வாங்கினேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் சொத்துலாம் 50 வருஷத்துக்கு முன்னால் வாங்கி போட்டது. சொந்தக்காரன் எல்லாரும் டபுள் என்ட்ரி போட்டு எவ்வளவு பிரச்சனைகளை பண்ண முடியும், அவ்வளோ பிரச்சனை. இன்னைய வரைக்கும் குடும்பத்தார் பிரச்சனை. ஆனால் அந்த சிக்கல்களை எல்லாம் எப்படி தீர்க்கிறேன், எப்படி நடந்து, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு எனக்கு முதல் ஃபோன் எனக்கு, நீ வா. எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அண்ணன்மாரும் சரி, எங்கள் அண்ணன் பையனும் சரி, சித்தப்பா நீங்கள் வந்தால் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், நான் திருவசனத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், மற்ற ஒர்க்கு எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க். நல்ல கரங்களை தட்டி வார்த்தையின் பலத்திலே. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு என்னங்க எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின் பலத்திலே. குழந்தைக்கு ஏற்ற ஆகாரம் எது? சங்கீதம், நீதிமொழிகள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதெல்லாம் குழந்தைக்கு ஏற்ற ஆகாரம். வாலிபருக்கு ஏற்ற ஆகாரம் நிருபங்கள், எபேசியர் 13 நிருபங்கள் இருக்கு. முதியோர்களுக்கு ஏற்ற, பிதாக்களுக்கு ஏற்ற ஆகாரம் என்னது? ரோமர். எனக்கு 57-58 வயசாச்சு. ரோமர் புத்தகத்தை திறக்கும் போதெல்லாம், இயேசுவே என் கண்களை திறந்திரலும். பலமுள்ள ஆகாரம் இந்த ரோமர் தான். ரோமையர் நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் செலவழிச்சு, நான் சொல்கிறேன், ஆர்டர் வாங்கணுமா? டிவி ஆர்டர்லாம் நம்ம பிள்ளைகள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்ய, எனக்கு கையை காலை விழுந்து கடைசி நேரத்தில் ஜெயிச்சுட்டு வந்துடுதுங்க. ஆனால் வசனத்தில் நீங்கள் பிரயாசப்பட 1 மணி நேரம் பைபிளை படிச்சுட்டு டீச் பண்ணுங்களேன். புரியாத முட்டாள்களுக்கெல்லாம் புரியும் உங்கள் சப்ஜெக்ட். 1 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்களேன். ஆண்டவர் அழகாக, சில நேரம் அவசரமாக கிளம்ப போவேன், ஆண்டவர் சொல்லுவாரே பைபிளில் படிச்சுட்டு போடா, நீ 10 மணிக்கு தான் நாங்கள் போனோம், பைபிள் படிச்சுட்டு போ. அந்த ஆள் 11:30 வருவான். போனான் டைம். பைபிளை படிக்கும்போது ஆண்டவர் ரொம்ப அழகாக பேசுவார். கரெக்டாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் படிச்சுட்டு கரெக்டாக போவோம். ஏற்கனவே 25 பேருக்கு காத்திருப்பான். என்ன சொல்லி வச்ச மாரி கரெக்டாக 11:30 வர்றீங்க, அவரும் வராரு, அவர் சொல்லிட்டாரா உங்களுக்கு அப்படிமா? அவர் சொல்லலை, அவர் சொல்லிட்டாருடா. அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தையா, ஞாயிற்றுக்கிழமையா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பழகுங்க உங்கள் வாழ்க்கையில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேகுலண்ட் சிவகாசியில் ஒர்க் பண்ண ஐயர்வாள், நாகர்கோவில் பக்கம் ஒரு கிராமத்தில் ஐயர்வாளாக இருந்தார். அங்கே நிறைய பனை ஏரிகள். அவங்க பனை ஏறி முடித்து பதறியெல்லாம் விற்றுட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. 8 மணிக்கு சர்ச்சுன்னா அவங்க 9-9:30 தான் வருவாங்க. இப்போ அவங்கள பார்த்து சொன்னார், ஏன் லேட்டாக வரேங்க? ஐயா, பதனி பனையிலேருந்து இறக்கி அது ஒரு மாதிரி கெட்டு போயிருமியா, அதுக்கு பிறகு யாரும் வாங்க மாட்டாங்க, இந்த காலையில் சூட்டாக விற்றாதான் விற்றபடி, அதனால தான் சர்ச்சுக்கு லேட்டு. நியாயமான காரியம். அவர் சொன்னாரா, பதனியை இறக்கி அப்படியே வச்சிருங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவார், நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுங்கிறது சங்கீதத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தரை பார்க்கறதுக்கு சீக்கிரம் வந்து நீங்கள் பழகுங்க.
அந்த ஆட்கள் அப்படியே அந்த ஊழியக்கார் ரேக்லண்ட் ஐயா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாகர்கோவில் பக்கம் அந்த கிராமம் கரெக்டாக பதினியை இறக்கி வச்சுட்டு சர்ச்சை முடிச்சுட்டு பிறகு பதினி வைக்க போனாங்களாம். சுற்றிலும் உள்ள 25 கிராமங்களில் உள்ள பதினியை விட அந்த ஊர் பதினி தான் டேஸ்ட்டாக இருந்துச்சான். கரங்களை தட்டுங்களே. அது மாத்திரமல்ல, அந்த ஊர் ஞாபகம் இல்லை, மறுபடியும் கேட்டுட்டு சொல்கிறேன். அந்த ஊரில் இருந்து கலெக்டர், டாக்டர், இன்ஜினியர், இந்தியாவினுடைய தூதரகத்தில் அநேகர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் உள்ள ஒரு டாக்டராக தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துருக்காரு. எப்படி இருக்கேங்க? நான் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் இருக்கேன், எனக்கு 10 கேஸு தான் டெய்லி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இருந்து. அப்படியா? ஆமாம், 10 கேஸுன்னு உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? ஒரு கேஸுக்கு எவ்வளோ தான் கொடுக்குறாங்க? ஒரு கேஸுக்கு 30,000 ரூபா தான் கொடுக்காங்க, டெய்லி 3 லட்ச ரூபா தான் வருமானம் சொல்கிறாராம். யார்? அந்த பரம்பரையில் கிராமத்துலேருந்து வந்த டாக்டர். கரங்களை தட்டுங்கள. ஐயா, 1000 சாட்சி சொல்ல முடியும். ஏதோ என்னுடைய நன்மைக்காக நான் சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும். நேற்று ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நாகாலாந்தில் ஒரு குள்ள மனுஷன், இவ்வளோதான். அவர் சொல்கிறார், என் குடும்ப பாரம், குடும்ப அழுத்தம், டெய்லி 4 மணிக்கு எழுந்திரிச்சு இரவு 11 மணி வரைக்கும் தண்ணி எடுத்து கொண்டு விற்பார். அவருடைய வேலையே அதான். அவர் சொல்கிற சாட்சி, 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 11 மணி வரைக்கும் தண்ணி எடுத்து என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் ரொம்ப குட்டையாயிட்டேன். சின்ன வயசுலேருந்தே என் வளர்த்தி போய் இவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. 8 மணிக்கு சர்ச்சுன்னா 7:50க்கு நான் சர்ச்சில் இருப்பேன். எனக்கு ரொம்ப வாசிக்க தெரியாது, திறமை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஏசப்பா மேலே அவர் தெரியும், சர்ச்சில் அவர் இருக்கார், என்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. 8 மணினா 7:50க்கெலாம் நான் போய் உட்காந்துருவேன். உண்மையாக போய் அன்றைக்கி வேலையும் செய்ய மாட்டேன், அந்த நாள் கர்த்தருக்குன்னு ஒதுக்கிடுவேன். அப்படி இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட முதலாளி என் உண்மையை பார்த்து, என் கம்பெனிக்கு வா, நீ இவ்வளோ உண்மையாக இருக்கேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை நீ வர வேண்டான்னு முதல்ல சொன்னார். நல்ல சம்பளம் கொடுத்தார். அந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன், எல்லா பொறுப்பையும் என்னை நம்பி கொடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதே போல் 7:50க்கெலாம் வந்து உட்காந்துருவேன். அந்த 9 மணி வரைக்கும், அந்த 10 மணி வரைக்கும், 8 to 10 உட்காந்துட்டு அதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். எனக்கு திறமை, கெட்டிக்காரத்தனம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசன்னத்தில் நான் இருந்துருவேன். அந்த கம்பெனி இவர் போக போக நல்லா வளர்ந்து வர நேரம் முதலாளி சொன்னார், இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டோம், நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தே ஆகணும். அப்போ இவர் சொன்னாரா, ஞாயிற்றுக்கிழமை ஐயா நான் சர்ச்சை முடிச்சுட்டு கூட வரேன், சர்ச்சுக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் நீ வர வேண்டாம். அப்போ இவர் சொல்லிட்டாரு, சரி வர வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் பெருசு, உங்கள் கம்பெனி, உங்கள் வருமானம் உங்கள் பெருசு கிடையாது, அவர் என்னை எப்படி நடத்துவார். வேலையை விட்டு போன்ட்டார். வேலையை விட்டுட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டம், சர்ச்சுக்கு போகிறதுனாங்கிறதுனால நல்ல சம்பளம், நல்ல வேலையை இழந்தேன். 7:50 10 மணி வரைக்கும் சர்ச்சில் அப்படியே உட்காந்துட்டேன். 6 மாதம் கஷ்டப்பட்டேன். அடுத்த 6 மாதத்தில் எந்த கம்பெனியை விட்டு வந்தனோ, எந்த முதலாளியை விட்டு வந்தனோ, அதை விட பல மடங்கு வருமானம், பெரிய கம்பெனியை தேவன் எனக்கு கொடுத்தார். ஆலய ஆராதனை அசட்டை பண்ணாதீர்கள். அவர் சொன்ன நேற்று ஒரு மெசேஜ் நாகாலாந்தில் உண்மையாக நடந்த சம்பவம். ஆலய ஆராதனை, தேவன் இங்கே இருக்கிறார். ஏதோ பாஸ்டருடைய ஆதாயத்துக்காக, பாஸ்டருடைய நன்மைக்காக இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் நல்லா இருக்க வேண்டும். சபை உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுது. தேவன் நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறார். இந்த உலகம் நீங்கள் நல்லா இருக்க விருப்பப்படாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 இட்லி ஒரு வடை 25 ரூபா வாங்கி கொடுன்னா கொடுக்க மாட்டான். 250 ரூபாய்க்கு பாரில் போய் நல்லா குடிக்க கொடுன்னா கொடுப்பான். இந்த உலகம் அதான் உங்களை எவ்வளோ நாசமாக்கும். போட்டி, பொறாமை, எரிச்சல், நீங்கள் வளர்ச்சியை பிடிக்காத ஒன்று இந்த உலகம் உற்றார் உறவினர். ஆனால் சபை நீங்கள் நல்லா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரணும், உங்கள் வருமானம் உயரணும், நீங்கள் சொந்த வீடு கட்டணும், நீங்கள் சொந்த வாகனம் வாங்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆடை ஆபரணங்களை போடணும். கர்த்தருக்காக, ஆத்மாக்களுக்காக, மற்றவர்களுக்காக, நம்மளை காமிக்கிறதுக்கு அல்ல, நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை. நம்மளை குப்பையிலேருந்து ஒருத்தர் தூக்கினார், அவரை காண்பிக்க. நம்மளை வாழ வச்சார், அவரை காண்பிக்க. நம்ம முகங்களை பிரகாசிப்பிக்க செய்தார், அவரை காண்பிக்க. ஆலய ஆராதனை என்பது எந்த அளவு கர்த்தரை நீங்கள் கனப்படுத்துகிறீங்களா, இந்த கரெக்ட் டைம். நம்ம யாரும் சிலவங்களுக்கு சில தவிர்க்க முடியாத, இன்றைக்கெல்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் முக்கியமான மேட்ரு போகணும், போயிட்டு வாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தில் லேட்டாக வர்றது தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரை கனம் பண்ண இங்கே முதல் பலனை, முதல் நேரத்தை, வாக்குத்தத்த ஆராதனை இந்த மாதம் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. மாதத்தில் ஒரு நாள் 1ஆம் தேதி
ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு சர்ச்சுக்கு 5:30க்கு வர முடியாதா? அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ விடாய்த்த ஆத்மாவை தேவன் சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவை என்ன செய்கிறாரா? நிரப்புகிறார். டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏன் ஆண்டவருடைய சம்பூர்ணத்துக்கு ஒரு பெரிய ரீசன் வாசிக்கலாம். சங்கீதம் 36, 7, 8, 9. சங்கீதம் 36, 7, 8. தேவனே உமது கிருபை, தேவனே உமது கிருபை, உமது பேரன்பு எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டுகளின் நிழல்களில் வந்து அடைகிறாள். ஐயா, அது ஆண்டவருடைய அன்பை அன்கண்டிஷனல் லவ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுக்குன்னே ஒரு கூட்டம் நம்ம சபை நிரம்பி வழிய போகுது. சீக்கிரத்தில் சனிக்கிழமை ஆராதனை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டுங்க. ஆண்டவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையே இல்லாத ஒரு அன்பு. நீ என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்கிற, அது செய்யுங்க, நான் லைசன்ஸ் கொடுக்கல. ஆனால் ஆண்டவருடைய அன்பை நீ நினச்சிட்டன்னா உன்னால் பாவம் செய்யவே முடியாது. கையெல்லாம் நடுங்கும், கண்ணெல்லாம் பாவத்தின் மேலே கண்ணை உன்னால் வைக்க முடியாது. காரணம் அவ்வளவா அவரை மேலே பிரியமாக அன்பாக இருக்கிறார். நான் தப்பே செஞ்சாலும் என்னை நேசிக்கிறார். அதனால் நான் தப்பு செய்வேனா? முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. அவருடைய அன்பு தான் மிகப்பெரிய தடை என்னையை பொறுத்தவரை. அவரை நினச்சிட்டோன்னா எப்படி தப்பு பண்ண முடியும்? அவர் முகத்தை பார்த்துட்டோம்னா வேறு யார் முகத்தை நம்மளால் பார்க்க முடியும்? அவரை ரசிச்சிட்டோன்னா வேறு யாரை ரசிக்க முடியும்? காரணம், கன்னியர்களுமே நேசிக்கிறார்கள், வாலிபர்களுமே நேசிக்கிறார்கள். ஏனென்றால் உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டுகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஐயா, அவருடைய அன்புல நீ நிறைய நிறைய உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்தில் சம்பூர்ணம் இருக்குது. தேவ பிள்ளைகள் ஆலயம்னா வெறும் கட்டடத்தை சொல்லலை. பாஸ்டர் ஐசக் அல்ல, நம்ம எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது ஒரு கூட்டு அபிஷேகம். கரங்களை தாட்டுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளை இடுகிறேன். 133 சங்கீதம். சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை அப்படின்னா பைபிளால் கூட அதை விவரிக்க முடியும். எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அப்படின்னா அது அவ்வளோ இன்பம் அங்கே இருக்குது, அவ்வளோ நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இதை அசட்டை பண்ணுறது உங்கள் சொந்த காசில் உங்களுக்கு சூனியம் வைக்கிறது மாதிரி. அப்போ சபையை நேசிப்பது, தேவ சமூகத்தை நேசிப்பதுன்னா சம்பூர்ணம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆகும். அதான் நேற்று இவர் வில்லியம் டிண்டேல்னு ஒரு மிஷனரி எழுதியிருக்கார். தேவனுடைய ஆலயத்தை நேசித்து முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக வந்த குடும்பத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்துருக்கேன். அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்காமல் இருந்ததே இல்லை, ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஆலயத்தினுடைய சம்பூர்ணம். ஆலயத்துக்கு ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துடக்கூடாது, ஒரு சொந்தக்காரன் வந்துடக்கூடாது. வாங்க 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 அவ்வளோதான், அன்றைக்கி முடிஞ்சு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் வெளிப்படுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம். அது குடும்பமாய் கூடி வரும் பொழுதெல்லாம் தேவன் அங்கே மகிமைப்படுகிறார், ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். நாங்கள்லாம் எங்கள் அப்பா சரி, நாங்களும் சரி, ஒரே ஒன்று நான்லாம் செஞ்சேன். எங்கள் வீட்டை பொறுத்தவரையில் சர்ச்சில் போய் வேலை செய்ய, சர்ச்சில் கிடக்க எனக்கு 24 hours பெர்மிஷன். எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி, எப்பா சர்ச்சில் போய் பெயிண்ட் அடிக்க போகிறோம், எப்பா சர்ச்சில் போய் அந்த உப்புத்தாளை வச்சு தேய்க்க போகிறோம். எங்கள் கிராமத்தில் சிவிலப்பெரி உள்ள சர்ச்சு, சிந்துபுந்தர சர்ச், இந்த சர்ச்சில் வேலை செய்ய, சர்ச்சில் எங்கள் அப்பா பல லட்சங்களை கொடுத்துருக்காங்க சர்ச்சுக்காக. எனக்கு தெரியும், நல்ல பல வருடங்களுக்கு முன்பாக பல லட்சங்களை கொடுத்துருக்காங்க. இடங்களை, சொந்த இடங்களை, செங்கோட்டையிலலாம் எங்கள் சொந்த இடம் சர்ச்சுக்காக கொடுத்தோம். ஆலயத்தை நேசிக்கிற குடும்பத்தை ஐயா தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி உயர்த்துவார் அப்படின்னு ஒரு லிமிட்டே கிடையாது. ஏன்னா பைபிள் போட்டிருக்கு. இல்லாட்டி இந்த வசனத்தை கிழிச்சு போட்டுடலாமே. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். அங்கே ஒரு ஆலயத்தில் ஒரு நதி இருக்கான். வாசிங்க அடுத்த அதே வசனம். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆலயத்தில் என்ன இருக்குது? சம்பூர்ணம் மாத்திரம் அல்ல, நதி இருக்குது. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, நதி. ஐயா வைகை நதி வத்தலாம், ஆனால் பேரின்ப நதி வத்தவே வத்தாது. கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. அடுத்த போட்டிருக்கு 9ஆம் வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது,
உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் ஜீவ ஊற்று. பல வருடங்கள் அந்த கூனி வந்துக்கிட்டே இருக்க ஆலயத்துக்கு. ஆனால் சுகத்தின் ஊற்று ஒரு நாளில் திறக்கு. ஸ்திரீயே நிமிர்ந்து நில். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தருடைய பந்தி இருக்குல்ல, தலைவர்கள் தயவு செய்து வாங்கலாம் ப்ளீஸ். வாங்க. பாண்டி பிரதர் வாங்க, டேவிட் ராஜா பிரதர் வராங்க, தேவ ஜோசப் வாங்க, சாலமோன் ப்ளீஸ் வாங்க.